Good evening, students. Today we are going to see chemistry. Okay, chemistry la vandu first lesson solutions already paathirukom. இன்னைக்கு வந்து நம்ம next lesson வந்து atoms and molecule அப்படிங்கற lesson பத்தி பார்க்க போறோம். So to give an introduction about this lesson, first of all you should know what is mean by an atom. Atom na என்ன அப்படினா தமிழ்ல வந்து atom na என்ன அணு அப்படினு சொல்வாங்க. It is nothing but ஒரு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஒரு நியூக்ளியஸ்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கும், அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிருக்கும். திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு நிறைய சயின்டிஸ்ட் நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டம் அப்படின்ற வேர்டுக்கு வந்துட்டு கிரீக்ல வந்துட்டு அட்டாமாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் மீன் பை தட் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமாஸ் அப்படின்றது வந்துட்டு இன்டிவிசிபிள், அந்த இதை வந்துட்டு பிரிக்க முடியாது அப்படின்றது தான் அதோட தமிழ் மீனிங். சோ அப்ப ஆட்டம் அப்படின்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜான் டால்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, இட் இஸ் அன் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல், அந்த பார்ட்டிகலை வந்துட்டு நம்மளால பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் சொன்ன மேட்டர் வந்துட்டு ஒரு 19th to 20th century வரைக்கும் ஓகே. ஆஃப்டர் தட் இன்னும் ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் டிவிசிபிள் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப வந்துட்டு யார் அதை சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா டி ப்ராக்லி அப்படின்ற சயின்டிஸ்டும் ஹெய்சன்பர்க். சோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன சொன்னாங்க, ஜான் டால்டன் சொன்னதை வந்துட்டு இல்ல அது வந்துட்டு இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் கிடையாது, டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணாங்க. சோ அதனாலதான் வந்துட்டு மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்ற ஒரு தியரியே வந்துட்டு உருவானது. சோ அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை அன் ஆட்டம். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்துட்டு ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்ஸ். சோ இந்த ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். சோ ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு சொன்னாங்க. வாட் இஸ் மீன் பை இன்டிவிசிபிள் பார்ட்டிகல், பிரிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் டால்டன். அந்த சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாரு, ஒரு ஆட்டம் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு பிரிக்க முடியாதது அப்படின்னு சொன்னது. இட் வாஸ் செட் பை ஜான் டால்டன். இது வந்துட்டு அப் டு 20th century வரைக்கும் இது வந்துட்டு ஃபாலோ ஆச்சு. ஆஃப்டர் தட் அந்த 20th century ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா டி ப்ராக்லி அப்படின்ற சயின்டிஸ்டும் and Heisenberg இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா they told that atom can be divisible. atom அப்படின்ற ஒரு பார்ட்டிகலை வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னது இவங்க ரெண்டு பேர் தான். சோ ஆட்டம் என்னன்னு சொன்னாங்க, divisible particle. சோ இந்த ஆட்டம் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு they gave a theory. அந்த தியரி பேர் நம்ம என்ன சொல்றோம், மாடர்ன் அட்டாமிக் தியரின்னு சொல்லலாம், otherwise modified atomic theory. The theory which was given by de Broglie and Heisenberg. So modern atomic theory. அதுக்கு இன்னொரு நேம் பார்த்தோம் அப்படின்னா modified atomic theory. Modified atomic theory. சோ இந்த தியரி சொன்னதுதான் டி ப்ராக்லி அண்ட் ஹெய்சன்பர்க் இவங்க ரெண்டு பேரும். சோ இந்த ஆட்டம் அப்படின்றதுக்கு வந்துட்டு கிரீக்ல வந்துட்டு என்ன வேர்டு, கிரீக்ல வந்துட்டு அட்டாமாஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்டிவிசிபிள். சோ ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு எந்த வேர்ட்ல இருந்து வந்தது, கிரீக் வேர்ட் அட்டாமாஸ் அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து உருவானது. அந்த அட்டாமாஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் இன்டிவிசிபிள். இதை வச்சுதான் ஜான் டால்டன் சொன்னாங்க ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு பிரிக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்ட்டு, அணு அப்படின்றது பிளக்க முடியாதது பிரிக்க முடியாதது அப்படின்னு. பட் அது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு, டி ப்ராக்லியும் ஹெய்சன்பர்க். இவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க, ஆட்டம் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இட் கேன் பி டிவிசிபிள். டிவிசிபிள் மட்டும் சொன்னதோட நிறுத்தாம they also gave a theory which is nothing but modified atomic theory or modern atomic theory. சோ இந்த லெசன்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு மாடர்ன் அட்டாமிக் தியரி. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா the first thing is atom வந்துட்டு divisible சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆட்டம் அப்படின்றது பார்த்தோம்னா எல்லா எலிமெண்ட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது
அவசியம் இல்ல. So it may differ from one element to another element. Next பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ரேஷியோ வந்துட்டு it may be என்ன ஆகலாம், பிக்ஸடா இருக்கலாம் and integral. But sometimes பார்த்தோம் அப்படின்னா it may be காம்ப்ளெக்ஸா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அங்க என்ன ஒரே சண்டையா இருக்குது? Satyasai, are you listening to the class or not? Class முடிஞ்சோன்னு போய் வெளில போய் சண்டை போட்டுக்கலாம், சரியா? Hello, are you listening here or not? First of all, listen to the class. Then you can put the fight. So this is the just an introduction about atoms and molecule. So atoms and molecules la first என்ன பார்த்தோம், atom ஓட introduction பார்த்தோம். Next slide la வந்து now you are going to see about the structure of an atom. So atom ஓட structure எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நடுவுல வந்துட்டு ஒரு நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸை சுத்தி ஒரு ஆர்பிட் வந்துட்டு சுத்திட்டே இருக்கும். So this is nothing but electron. நியூக்ளியஸ் குள்ள என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். So this is the structure of an atom. So இந்த atom அப்படின்றது தான் வந்துட்டு என்ன இருக்கும்ல, நியூக்ளியஸ், அதை சுத்தி ஒரு ஆர்பிட் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ். அதை சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட் வந்துட்டு நத்திங் பட் எலக்ட்ரான். So இந்த எலக்ட்ரானுக்கு வந்துட்டு என்ன சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்துட்டு நியூட்ரல், plus or minus. Okay, this is the structure of an atom. So இப்ப நம்ம இந்த atom and molecules பத்தி ஸ்லைட்ல பார்க்கலாம் one by one. Listen here. So இப்ப நம்ம வந்துட்டு atoms and molecules சொல்றோம் இல்லையா? So the atom உடைய structure தான் இங்க இருக்குது. So atom அப்படின்றது என்னது? ஒரு நியூக்ளியஸ் சுத்தி என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ஒரு ஆர்பிட் வந்துட்டு சரவுண்ட் ஆயிருக்கும். அந்த ஆர்பிட் வந்துட்டு நத்திங் பட் இட் இஸ் அன் எலக்ட்ரான். உள்ள இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ்குள்ளதான் என்னென்ன இருக்கு? புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். So எப்பயுமே பார்த்தோம்னா இந்த புரோட்டானுடைய சார்ஜ் வந்துட்டு பாசிட்டிவ், நியூட்ரானோடது வந்துட்டு நியூட்ரல் சார்ஜ், வரஸ் எலக்ட்ரானோடது நெகட்டிவ் சார்ஜ். சோ இந்த புரோட்டான் எவ்வளவு இருக்கோ சேம் அமௌண்ட் வந்துட்டு எலக்ட்ரான் இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை an atom? சோ ஆட்டம் அப்படின்றது ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து உருவானது. என்ன கிரீக் வேர்ட் அது? அட்டாமஸ் அப்படின்ட்டு. சோ வாட் இஸ் மீன் பை அட்டாமஸ்? Atomos is nothing but indivisible, பிரிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். So first ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் இந்த ஆட்டம் உடைய மாடல் பத்தி சொல்லி அந்த பார்ட்டிகிள் வந்துட்டு indivisible அப்படின்றத சொல்லியிருக்காரு. So he is ஜான் டால்டன். ஆனா அவரோட தியரி வந்துட்டு அப் டு ஒரு 20th century வரைக்கும் தான் வந்துட்டு ஃபாலோ ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா போத் சயின்டிஸ்ட் தட் இஸ் ஹெய்சன்பர்க் அப்படிங்கிறவரும் de Broglie, they gave a new principle that atom can be divisible. atom அப்படின்ற ஒரு பார்ட்டிகிள் வந்துட்டு என்னது? பிரிக்க முடியும். அது வந்துட்டு indivisible பார்ட்டிகிள் இல்ல அப்படின்றத ப்ரூஃப் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா டி ப்ராக்லியும் அண்ட் ஒன் மோர் இன்னொருத்தர் யாரு? ஹெய்சன்பர்க். அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க? ஆட்டமை வந்துட்டு பிரிக்க முடியும், பிளக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So to say that they put forward a theory which is nothing but modified atomic theory or மாடர்ன் அட்டாமிக் தியரி. அந்த தியரிக்கு பேரு மாடர்ன் அட்டாமிக் இல்லாட்டியும் மாடிஃபைட் அட்டாமிக் தியரின்னு சொல்றோம். சோ அந்த தியரியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்டம் இஸ் கன்சிடர்ட் டு பி a divisible particle. இந்த அணு அப்படின்றது என்னது? பிளக்கக்கூடியது, பிரிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்,
atoms of the same element may not be similar in all respect. So ஒரு element அப்படிங்கிறது என்ன, தனிமம். அந்த ஒரு element ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் தனித்தனியா சொன்னோம்னா ஒவ்வொன்றுமே ஒரு எலிமெண்ட் தான். சோ அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே எப்படி இருக்கு, இட் இஸ் மேட் அப் ஆஃப் an atom. ஆட்டம்ஸ்னால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு. சோ எல்லா எலிமெண்ட்டுமே வந்துட்டு ஒரே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் குளோரின் தான், இதுவும் வந்துட்டு குளோரின் தான். பட் ஆனா சம்டைம்ஸ் வந்து குளோரினுக்கு வந்துட்டு என்ன இருக்கலாம், அந்த மாஸ் நம்பர் வந்துட்டு 35, சம்டைம்ஸ் 37 இருக்கும். ஐசோடோப்ஸ் என்ன, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், பட் மாஸ் நம்பர் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் இதுக்கு பேர் என்ன சொல்றோம் நம்ம, ஐசோடோப்ஸ். சோ அப்ப இது ரெண்டுமே எலிமெண்ட் தான், குளோரின் அப்படின்ற எலிமெண்ட் தான். பட் இங்க வந்துட்டு என்ன, எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி ஆட்டம்ஸ் இருக்கா, இங்க சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க 35 இருக்கு, இங்க 37 இருக்கு. சோ இட் மே சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், atoms of different elements may be similar. சோ ஒரே எலிமெண்ட்ல இருக்க ஆட்டம் வந்துட்டு டிஃபர் ஆகலாம், அதே மாதிரி வெவ்வேறு எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் சேமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஐசோபார்ஸ். சோ வாட் இஸ் மீன் பை ஐசோபார், which has same mass number but different atomic number. அட்டாமிக் நம்பர் வேறையும் மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், ஐசோபார். இது வந்துட்டு ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், தட் இஸ் இது ஆர்கன், இது வந்துட்டு கால்சியம். சோ இந்த ஆர்கான்ல வந்துட்டு பார்த்தோம்னா மாஸ் நம்பர் வந்துட்டு எவ்வளவு இருக்கு, 40 இருக்கு. சோ அப்ப இதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு இட் இஸ் சிமிலர் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கால்சியம். ஆனா ரெண்டுமே வெவ்வேறு எலிமெண்ட். சோ அப்ப என்ன, வெவ்வேறு எலிமெண்டா இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்துட்டு சிமிலரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா முன்னாடி சொன்னதுல நம்ம என்ன சொல்லிருக்கோம், ரெண்டுமே ஒரே எலிமெண்ட் பட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகுது. சோ these all comes under modern atomic theory. Next one, atoms is the smallest particle which take place in chemical reaction. So the atom, are you listening to the class or not? சண்டை போறதுக்கு வந்தீங்களா கிளாஸ்க்கு? இப்ப கையில யார் கையிலயாவது ஃபர்ஸ்ட் புக் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் சயின்ஸ் புக். கையில புக்கும் இல்ல, கிளாஸ் லிசன் பண்ணல, சண்டை மட்டும் நல்லா போட தெரியுது எல்லாத்துக்கும். First of all of you take your science book. Question கேட்டா ஆன்சர் பண்றீங்களா ஃபர்ஸ்ட்? Listen. So atom is the smallest particle which take part in chemical reaction. So இந்த atom அப்படின்றது வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டிகல் தான், பட் they also takes place in chemical reaction. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்ப அந்த ஆட்டமும் அந்த ரியாக்ஷன்ல வந்துட்டு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Next one, the ratio of the atoms in the molecule may be fixed. Sometimes இதோட ரேஷியோ எப்படி இருக்கலாம், ஃபிக்ஸடா இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கலாம், இன்டெகிரலா இருக்கும். பட் இட் மே நாட் பி சிம்பிள். அந்த ரேஷியோ வந்துட்டு சிம்பிளா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிகுலர் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இது எதோட ஃபார்முலா, சுக்ரோஸோடது, C12H22O11. சோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ரேஷியோ இல்ல. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து சேர்ந்ததுதான் மாடர்ன் அட்டாமிக் தியரி. Atoms of one element can be changed into atoms of other element by transmutation. So what is mean by transmutation? மாற்று தனிமமாதல் அப்படின்னு என்னன்னா, ஒரு எலிமெண்டா இருக்கிறது இன்னொரு எலிமெண்டா வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். எப்படி அது சேஞ்ச் ஆகும்னா, by the process of transmutation. For example, இங்க வந்துட்டு யுரேனியம் இருக்கு. So இந்த யுரேனியம் அப்படின்றது வந்துட்டு by means of nuclear fission. nuclear fission என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி சிம்பிளர் ஃபார்மா மாறுறதுதான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிம்போம். அதே வாட் இஸ் மீன் பை நியூக்ளியர் ஃபியூஷன்? ஃபியூஷன் அப்படின்றப்ப சிம்பிளர் திங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன் உருவாகிறது. சோ அப்ப இங்க என்ன நடக்குது, ஒரு பெரிய மெட்டீரியல் தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன் எலிமெண்ட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி சிம்பிளர் எலிமெண்ட்ஸா வந்துட்டு மாறுது. எது இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு, யுரேனியம். சோ இந்த யுரேனியம் வந்துட்டு when it undergo transmutation, அந்த transmutation process undergo ஆகும்போது
என்னவா ஸ்பிளிட் ஆகுது, கிரிப்டான் அண்ட் பேரியமா ஸ்பிளிட் ஆகுது. அகைன் இது திரும்ப வந்துட்டு என்ன, சம்டைம்ஸ் யுரேனியம் 2 இது என்னவாகலாம், கிரிப்டான் அண்ட் பேரியமா இருக்கும்போது சம் நியூட்ரான்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. அகைன் வந்துட்டு இங்கேயும் ஸ்பிளிட் ஆகுது. சோ அப்ப ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்றது நத்திங் பட் டிரான்ஸ்மியூட்டேஷன் தான். ஒரு எலிமெண்டா இருக்கிறது இன்னொரு எலிமெண்டா கூட மாறுறதுக்கு இந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The mass of an atom can be converted into energy. So last point என்ன சொல்றாங்க, இந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய அந்த மாஸ் வந்துட்டு என்னவா மாத்தலாம், நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஈக்குவேஷன் என்னது, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்ன, E is equal to mc². அதுல வந்துட்டு E அப்படின்றது என்னது, எனர்ஜி, m வந்துட்டு மாஸ். சோ இது வந்துட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, the mass of the product is found to be less than the starting mass. ஆல்ரெடி இருக்கிறத விட நமக்கு கன்வெர்ட் ஆன மாஸ் வந்துட்டு எப்படி இருக்குதாமா, கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு, which is nothing but ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன், E is equal to mc². சோ அப்ப E அப்படின்றது என்ன, எனர்ஜி எவ்வளவு லிபரேட் ஆகுதோ அதான் வந்துட்டு E. M அப்படின்றது என்ன, ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்த மாஸை விட சம் வந்துட்டு என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப அது டிஸப்பியர்ட் மாஸ். C அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லைட். சோ இந்த ஃபேமஸ் ஈக்குவேஷன் வந்துட்டு இவர் சொன்னனாலதான் நம்ம ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஈக்குவேஷன் என்ன, E is equal to mc². நெக்ஸ்ட் ஒன், அமிடோ அவாகாட்ரோ. சோ இப்ப இந்த அவாகாட்ரோ ஈக்குவேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி மாடர்ன் அட்டாமிக் தியரியில என்னென்ன பாயிண்ட் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், ஆட்டம் வந்துட்டு எப்படி இருக்கு, இட் இஸ் அன் டிவிசிபிள் பார்ட்டிகல். ஆட்டம் அப்படின்றது என்ன, டிவைட் ஆகும், அதான் வந்துட்டு டிவிசிபிள், நம்ம அதை என்ன பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலிமெண்ட் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு கிடையாது, டிஃபரா இருக்கலாம். தேர்ட் ஒன் என்ன சொன்னோம், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு வெவ்வேறு எலிமெண்டா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்துட்டு சேமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டு ஐசோபார். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆட்டம்ஸ் அப்படின்றது வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்துட்டு இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், அதோட ரேஷியோ வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு பிக்சட் இன்டெகிரலா இருந்தா கூட இருக்கும், பட் ஆனா என்னது இது, நம்ம அந்த ரேஷியோ வந்துட்டு சிம்பிளர் ஃபார்ம்ல இருக்காது அப்படின்னாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், சுக்ரோஸ் C12H22O11. லாஸ்ட் பாயிண்ட் என்ன, ஆட்டம்ஸ் வந்துட்டு ஒரு எலிமெண்ட் இருக்கிறது இன்னொரு எலிமெண்டா மாறலாம். ஒரு ஆட்டம், தட் இஸ் the atoms present in one element can be converted into another element by means of transmutation. So what is mean by transmutation? For example, uranium இருக்கு, அது if it undergo nuclear fission, அந்த nuclear fission reaction undergo ஆகும்போது என்ன ஆகும், ஸ்பிளிட் அப் ஆகி கிரிப்டான் பேரியமா மாறுது. அப்போ ஒரு எலிமெண்டா இருந்தது, ஒரு எலிமெண்ட்ல இருந்த ஆட்டம் இன்னொரு எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்கா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் ஒன், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் பார்த்தோம், தட் இஸ் E is equal to mc². எவ்வளவு எனர்ஜி இருக்குதோ ஸ்டார்டிங்ல அது வந்துட்டு which is equivalent to mc². mங்கிறது என்னது, மாஸ், டிஸப்பியர்ட் மாஸ். cங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லைட். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் we are going to see about Avogadro's hypothesis. So what is mean by Avogadro's hypothesis? ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் இதுல இருக்கும்போது எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்துட்டு அண்டர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல இருக்கும்போது அதோட வால்யூம் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னு சொல்றாங்க, இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். எவ்வளவு மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். சோ அமிடோ அவாகாட்ரோ அப்படின்றவர் தான் வந்துட்டு he is an Italian scientist. சோ இவரு தான் என்ன பண்ணாரு பார்த்தோம் அப்படின்னா, he gave that volume of gas, ஒரு கேஸோட வால்யூம் வந்துட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல இருக்கும்போது எப்படி இருக்குமாமா, இட் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். அந்த இடத்துல எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்றது இவர் சொன்னாரு. சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அவாகாட்ரோஸ் லா அப்படின்னு சொல்றோம். So he put forward an hypothesis. எதை பேஸ் பண்ணின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, based on the relation between number of molecules and volume of gases. எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கோ அதுக்கு வந்துட்டு ஈக்குவலண்டா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். இதான் வந்துட்டு அவாகாட்ரோவுடைய ஹைபோதசிஸ். So he is Avogadro. என்ன ஹைபோதசிஸ் சொன்னாருன்னு பார்க்கலாம்.